ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் மீ விஜே அர்ஜுன் மணி. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூவில் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே தோசை சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டில் தோசை சாப்பிட்றதுக்கும் கடையில் தோசை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஹோட்டல் தோசைனால வந்து நம்ம ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஒருத்தர் வந்து தோசையிலே வந்து வெரைட்டியான தோசைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை தோசை அப்படின்னா 25 தோசை பக்கம் வந்து வெரைட்டி தோசையாக கொடுக்குறாங்க. சென்னையிலே மிகப்பெரிய ஃபேமஸ் நம்ம தோசை மாமா அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவரோட பேர் வந்து ரவிச்சந்திரன், எல்லாமே ரவின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் தெரியாது, தோசை மாமா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். இன்றைக்கி நம்ம அவரோட கடையில் தான் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தோசை மாமாட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு வந்துடுவோம். தோசை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. மீடியாக்களால் நல்லா இருக்கேன். எல்லா மீடியாக்களும் வர்றாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. நல்லா சிறப்பாக தொழில் போயிட்டுருக்கு. நானும் நல்லா இருக்கேன். வர்ற கஸ்டமரும் சந்தோஷமாக போகிறாங்க. மாமா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மாமா? அந்த போர்டில் இருக்க பாருங்கள் சார், மெனு ஒரு 25 வகையான தோசை போடுறேன். அந்த போர்டில் இருக்கிற தோசை எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். இன்றைக்கி நான் எல்லா தோசையும் சாப்பிட போகிறேன். 25 தோசை இருக்குது, சாப்பிட்ருவீங்களா? 25 வகையான தோசை இருக்குது இன்றைக்கி. எது வேணுமோ சாப்பிடுங்க. இப்போ வந்து நீங்கள் முத சென்னைக்கு எப்படி மாமா வந்தீங்க? சென்னை வந்து 17 வருஷம் ஆகுது. ஒரு தொழிலாளியாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில்லாம் ஆரம்பித்தேன். நல்லா இருக்குது, சின்சியராக உழைக்கிறேன். நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன். எல்லா கடையிலையும் தோசை கிடைக்கும். ஸோ நாமளும் வந்து தோசை தான் போட போகிறோம். ஆனால் இப்படி எது வெரைட்டியாக பண்ணணும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு, எப்படி தோணுச்சு? இல்லை, அது வந்து எல்லோரும் பண்ணதே நம்மளும் பண்ணால் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன். சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லோரும் நல்லாயிருக்கும். அந்த தோசை மாமா அப்படின்றது வந்து அது என்னுடைய கஸ்டமர்ஸ் தான். எல்லாருமே குடும்ப ஃபேமிலி நிறையா சாப்பிட வருவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வரும்போதே மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அது அப்படியே பெரியவங்களும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படியே தோசை மாமா ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து கிடைக்கிறது வந்து இன்றைக்கி இந்த தோசை நல்லா போகும். இங்கே வந்து வெஜிடபிள் தோசை, பூண்டு தோசை, நெய் ரோஸ்ட், இது 3 வந்து நிறைய போகும். மற்ற எல்லா தோசையுமே நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த மற்ற எல்லாத்த விட இந்த 3 தோசையும் சிறப்பாக நிறையா போகும். அதே மாதிரி செட் தோசை வடகரின்னு சொல்லி இந்த ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி மாவாக்கி செட் தோசை வடகரின்னு சொல்லி போடுறோம். அதுவும் ரொம்ப நல்லா போகும், சிறப்பாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சாக இருக்கும் தோசை. ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ மறக்கவே முடியாது, இவங்க சொன்னதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுன்னா அந்த மாதிரிலாம் என்னென்ன மாமா சொல்லி? இல்லை, நிறைய பேர் வந்து என்னுடைய நலன் விசாரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய நலன் ஒரு நாளைக்கு, அதாவது எவ்ரி சண்டே ஹாலிடே நான் எப்போவுமே 12-13 வருஷமாக அதுதான். ஞாயிற்றுக்கிழமை என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்னுடைய கஸ்டமர்ஸ். மற்ற நாளில் இடையில கடையில் அப்படின்னா ஏன் மாமா கடை போடுறேன்னு சொல்லி கூட்டி விசாரிப்பாங்க. உடம்பு முடியல அப்படின்னா உடனே ரொம்ப நல்லா பேசுவாங்க. உடம்பை பார்த்துங்க, பொழப்பு முக்கியம் இல்லை, உடம்பையும் கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாருக்கும் உழைக்க முடியும், செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கனிவாக பேசுவாங்க கஸ்டமர்ஸ். அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஊக்கத்தை கொடுக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், கஸ்டமர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், தோசை மாமா கடையில் எந்த இதுலையுமே வந்து வெங்காயம் இருக்காது, நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நாங்கள். ஆமாம் சார், அது இப்போ அது வந்து இந்த ஏரியாவில் வந்து பிராமின்ஸ் வியாபாரம் ஜாஸ்திங்க. அவங்க வந்து பெரும்பாலும் இந்த பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவே அது மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதுவே ரெகுலர் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து சைடிஸ் வந்து வடகரின்னு கொடுப்போம். இதுக்கு இதுவும் ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு 2 தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே பஞ்சாக இருக்கும் தோசை. இதை விட இது சாஃப்டாக இருக்கும். இந்த கொரோனாவுக்கு முன்னே வந்து வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த வீக்லி ஸ்பெஷல்னு சொல்லி தினம் ஒரு சுவைன்னு சொல்லி இந்த ராகி தோசை, கம்பு தோசை, இது மாதிரி சிறுதானிய தோசைலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்தளவுக்கு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஒன்றும் வியாபாரமே சரியில்லை. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு, அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியமும் கொஞ்சம் டல்லாகிடுச்சு உடம்பும். அதனால் அப்படியே குறைச்சிக்கிட்டேன் வியாபாரத்தை. இப்போ இருக்கிற சூழ்நிலை போது என்னோட ரெகுலர் கஸ்டமர் எனக்குன்னு இருக்காங்க. அவங்களுக்காக தான் கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பொடியெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே நான் தான். அது மாதிரி இந்த கிச்சன் தான், இதுக்குள்ளே தான் எல்லாமே செய்கிறேன். எல்லாமே பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, மிளகா பொடி, தேங்காய் பொடி, வேர்க்கடலை பொடி, இது எல்லாமே என்னுடைய பக்குவம் தான், நான் அரைக்கிறது தான். அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. நம்ம அந்த கரெக்டாக ஹோம்லியாக பண்ணுறோம், டேஸ்டியாக இருக்குது. அதனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் நான் சாப்பிட்றேன். வீட்டில் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ஆமாம், அவர் டெய்லி ஒன்று தண்டிக்கு எனக்கு டெய்லி ஒன்று வாங்கிப்பேன். நேற்று வந்து அடை வாங்கினேன். இன்றைக்கி முன்னாள் முந்திரி ஊற்ற பார்த்துப்பேன். நாளைக்கு வந்து இது செட் தோசை, அடுத்த நாளைக்கு வந்து பொடி தோசை, 3ஆவது மசாலா தோசை வாங்கினேன். அவர்கிட்ட என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அப்படியே வாங்கிடுறது. இது தோசையில் வந்து பொடி தோசை, இந்த இது முந்திரி ஊற்றப்போ அடை.
முந்திரி ஊத்தப்பம் அடை சரி நம்ம ஞாபகம் வச்சுக்குப்போம். முந்திரி ஊத்தப்பம் அடை அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். அவர் என்ன அந்த இடத்துல என்ன இருக்காதான் கொடுப்பேன் சொல்ல முடியாது எனக்கு. நான் இன்றைக்கி 6:30 மணி வந்துட்டேன், 8 மணிக்கு வரும்போது அடையே இருக்காது. இது வந்து ரா வெஜிடபிள்ஸ்னு போயிருங்க. இது வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸு, காலிஃப்ளவர், கேப்சிகம் இதெல்லாம் வந்து நைஸாக சீஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுறது. வெஜிடபிள் தோசைனா அது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இது வந்து பூண்டு தோசைங்க. இது மசால் தோசை, அடை, செட் தோசை, வடகரி, புதினா தோசை, தக்காளி தோசை, வல்லாரை தோசை, மிக்சட் ஃப்ரூட் ஊத்தப்பம். அது நம்ம வல்லாரை தோசை. அது இதுக்கு வல்லாரை கீரை வந்துங்க அந்த மெமரி பவர், குழந்தைங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வல்லாரை கீரை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லா மெமரி பவர் இருக்கும். ஒரு ஐடியா தான் அது. அடுத்து கடைசியாக என்ன சொன்னீங்களா? அது ஃப்ரூட்டுங்க, ட்ரை ஃப்ரூட்டு மிக்சட் ஃப்ரூட் ஊத்தப்பம்னு. அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். இது மாதிரி வந்து இது இப்போ 2 பொடி. இதே மாதிரி எந்த பொடி வேணாலும் கேட்பாங்க, போட்டு தருவேன். பூண்டு தோசை, புதினா தோசை, வல்லாரை தோசை, தக்காளி தோசை, எது கேட்டாலும் தோசை இதுதான். இது மேலே நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம், அந்த தோசைக்கு போயிடுவார். ஸோ மாமா கடையில் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து இந்த வெஜிடபிள் தோசை. இந்த வெஜிடபிள் தோசையில் அதுவும் என்ன ஸ்பெஷல்னா அவர் வெஜிடபிளை வந்து வேகலாம் வைக்க மாட்டார். இதை வந்து பச்சையாலே வேக வைக்கிறனால காய்கறிகளுக்கு சட்டு அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதுதான் இந்த தோசையோட ஸ்பெஷல் அப்படின்னு வந்து மாமா சொல்லியிருக்காரு. இந்த தோசையில் ஏன் நான் வந்து எந்த குழம்பும் எதுலேயும் ஊற்றலை அப்படின்னா இதோட டேஸ்ட்டை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே இந்த தோசையோட டேஸ்ட்டு வந்து வீட்டில் நம்ம சும்மா கேரட்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இது வந்து நிஜமாவே வந்து வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் அப்புறம் சட்னி, சாம்பார், குழம்பு எல்லாமே ஊற்றி இன்னொரு டேஸ்ட்டு வேறு பண்ண போகிறேன். ஸோ வெறும் இதில் டேஸ்ட் பண்ணும்போது செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த தோசை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் தோசை அப்படின்னு வந்து மாமா சொல்லியிருக்காரு. இது எதுக்கு செய்கிறாரு அப்படின்னா இப்போ குழந்தைங்களாம் நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக தோசையில் கலந்து குடிக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம கடையில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தோசையில் வந்து முந்திரி அந்த இதெல்லாம் திராட்சையெல்லாம் வந்து போட்டு அதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக போட்டு வச்சுருக்காரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து அதையும் கொஞ்சம் சேர்த்து மடித்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தோசை வந்து சர்க்கரை தொட்டு சாப்பிட்டுப்போம், சர்க்கரை மேலே தூவி வெல்லம் தூவி சாப்பிட்டுப்போம். இந்த தோசை சாப்பிடுங்க, இன்னும் சொல்கிறேன், இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸோட கடிக்கும் போது அந்த தோசையோட அந்த முழு டேஸ்ட்டும் இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம வாய்க்குள்ளேயே ரொம்ப நேரம் நிற்கிது. அந்த ஸ்வீட்டு போகிற வரைக்கும் நம்ம மென்னுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனாலே வந்து இந்த தோசையை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த தோசை 2 இருக்குது, அப்புறம் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது பேர் வந்து செட் தோசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மாமா சொல்கிறாரு. இந்த தோசை வந்து ஏன் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா வந்து இதில் வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கலந்துருக்காங்க. பாசி பருப்பு அது கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி, இது 2யும் சேர்ந்து கலந்து இந்த தோசையை பண்ணுறாங்க. இதுக்கு பேர் செட் தோசை அப்படின்னு வந்து இங்கே வந்து நீங்கள் கேட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடும்போது செட் தோசையும் கொடுங்க மாமா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இதில் வந்து இவர் புதுசாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு, அதுக்காக தான். கண்டிப்பாக இதில் ஜவ்வரிசிலாம் கலந்துருக்காருன்னு சொல்கிறாரியா. ஸோ கலந்தனால நம்ம மாவில் இதை தோசை ஊற்றி நம்ம செட் தோசையாக சாப்பிடும்போது இது வந்து ஒரு உண்மையாலுமே தனி டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ அடுத்ததாக இது என்ன தோசை அப்படின்னா வந்து முந்திரி ஊத்தப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், முந்திரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து முந்திரி தான். ஸோ முந்திரியெல்லாம் வந்து நிறையா போட்டு இந்த ஊத்தப்பம் பண்ணியிருக்காரு. இந்த முந்திரி ஊப்பத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை வந்து இதில் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். முந்திரி ஊத்தப்போட ஸ்பெஷல் என்னென்னா முந்திரி வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தோசை எப்பவுமே நம்ம சாப்பிட்றோம். இந்த முந்திரியை அப்படியே வந்து தோசையில் போட்டு வேக வைக்கிறதுனால அது தோசையோடு எடுத்து சாப்பிடும்போது முந்திரியை நம்ம கடிக்கும்போது முந்திரிக்கும் அந்த தோசைக்கும் அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்க வைக்குது. இந்த தோசை மாமா கடையில் நீங்கள் எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? நான் ஒரு 7-8 வருஷமாக சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 10 வருஷம் தான் இங்கே பார்த்துருக்கேன். ஒரு எனக்கு என்னென்னாக்கா நான் வந்து ஒரே இடத்துல வந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு எங்கே செட் ஆகுதுன்னு பார்ப்பேன். எல்லா விதத்துலேயும் பட்ஜெட்டு, டேஸ்ட்டு, ஹைஜீனிக்கு, ஓகே, ட்ரீட்மெண்ட்டு, இது எல்லாம் இருந்தால் தான் அங்கே சாப்பிட்றேன். இதில் எது ஒன்றாலும் கொஞ்சம் சரியாகலைன்னா ஐ ஸ்டாப். பட் எனக்கு என்னென்னா இன் ஆல் ரெஸ்பெக்ட் இங்கே ஒரே ஒரு சமாச்சாரம் என்னென்னா இந்த இடத்துல நான் மெயினாக பார்த்து ரசித்தது வந்து ஒன்று இந்த ஓல்டு சாங் பேக்ரவுண்டு, அது ஒரு என்னுடைய ஏஜுக்கு அது.
ஸோ குவாலிட்டியை அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் எப்போதும். இப்போன்னு இல்லை, எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். 20 ருபீஸ் இருக்கும். இங்கே 40 ருபீஸ் ஏற்கனவே இருந்தது தோசைலாம். பட் இப்போ வந்து 50 ஆனாலும் பிகாஸ் ஆஃப் ப்ராடக்ட் விலையெல்லாம் இன்க்ரீஸ், பெட்ரோல் விலை ஆனால் அவர் காம்ப்ரமைஸ், வெங்காயம் கிடைக்கல, தக்காளி கிடைக்கல, கொத்தமல்லி கிடைக்கலன்னா கூட ஈஸியாக அவர் வாங்கி அது இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சது.